வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். கேஸ் சிலிண்டர் விலையில எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க, உங்க அடுத்த சிலிண்டர் புக்கிங்ல முழுசா 200 ரூபாய் வரைக்கும் எப்படி சேமிக்கலாம்னு சிம்பிளா பார்க்கலாம். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிட்டே போகுதேன்னு கவலையா இருக்கா? ஆமாங்க, இது நம்ம எல்லாருடைய பிரச்சனை தான். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இதை சந்திச்சுட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. உங்க அடுத்த சிலிண்டர் புக்கிங்ல முழுசா 200 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வாங்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜம்தான். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சரி, அந்த ஆஃபர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விலைவாசி ஏன் இப்படி ஏறுது? அதுக்கு என்ன காரணம்னு சுருக்கமா பார்த்துடலாம். விஷயம் என்னன்னா, உலக அளவுல நடக்கிற சில பிரச்சனைகள், அப்புறம் இந்த கச்சா எண்ணெய் விலையில வர மாற்றங்கள் தான் நேரடியா நம்ம வீட்டு சிலிண்டர் விலைய பாதிக்குது. அதனால தான் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்லைங்க. பாருங்க, இது சாதாரண குடும்பங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் சுமையா மாறிடுச்சு. நம்ம பட்ஜெட்ல இது பெரிய அடியா இருக்கு இல்லையா? விலைவாசி ஒரு பக்கம்னா இப்போ சிலிண்டர் புக் பண்றதுல கூட சில புது ரூல்ஸ் வந்திருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, புக்கிங் டைம்ல ஒரு பெரிய வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சிட்டில இருக்கீங்கன்னா 25 நாளைக்கு ஒரு தடவை புக் பண்ணலாம். அதுவே கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா 40 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே சிலிண்டர் டெலிவரிக்கு உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை சொன்னாதான் சிலிண்டர் கொடுப்பாங்க. நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓடிபி வர்றதுக்கு ஒரு 5 ல இருந்து 7 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம், போதும். இப்போ வாங்க, இதுக்கான சூப்பரான சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த விலைவாசி சுமைய குறைக்க ஒரு அருமையான கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பேடிஎம் தான். நீங்க இண்டேன், ஹெச்பி இல்ல பாரத் கேஸ் இதுல எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி, இந்த ஆஃபர் உங்களுக்கு தான். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த ஆஃபரை எப்படி நாம வாங்குறது? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல உங்க பேடிஎம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போங்க. அங்க புக் கேஸ் சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கடைசியா உங்க கேஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணி உங்க கன்சியூமர் நம்பர் இல்லனா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கொடுங்க. இப்ப வர்றதுதான் ஹைலைட்டே. பேமெண்ட் பண்ற பேஜ்ல ப்ரோமோ கோட் கேக்குற இடத்துல ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, CYLWIN அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணணும். இத சரியா போட்டாதான் கேஷ்பேக் கிடைக்கும். மறந்துடாதீங்க. இருங்க, அவசரப்பட்டு உடனே புக் பண்ணிடாதீங்க. இதுல சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த குழப்பமும் இல்லாம ஆஃபரை பயன்படுத்த முடியும். வாங்க, அதையும் பாத்துரலாம். இந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1, நீங்க பேடிஎம்ல புக் பண்ற கேஸ் சிலிண்டரா இது இருக்கணும். 2வது, இந்த ஆஃபரை ஒருத்தர் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். 3வது, உங்க பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா பேடிஎம் கூட லிங்க் ஆகியிருக்கணும். கடைசியா, இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். அதனால புக் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளவுதாங்க. இப்போ 200 ரூபாய் வரைக்கும் எப்படி சேமிக்கிறதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலைவாசி நேரத்துல இது ஒரு சின்ன உதவியா இருக்கும். என்ன, உங்க அடுத்த புக்கிங்ல சேமிக்க ரெடியா?